بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மாணவர்களே, வாராவாரம் பொதுவான தலைப்புகளில் மார்க்க உபதேசங்களை, அறிவுரைகளை நாங்கள் பார்த்து வந்தோம். சென்ற வாரம் நடைபெற்ற வகுப்பிலே அல்லாஹ் யாரை பாதுகாப்பான் என்ற தலைப்பில் அல்லாஹுடைய பாதுகாப்பை பெற்றுத்தரக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்தினோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய வகுப்பிலே புதிய ஒரு தலைப்பில் என்னுடைய உரையை நிகழ்த்த இருக்கின்றேன். அந்த தலைப்பு நோயாளியின் கடமைகள் என்ற தலைப்பாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா சோதனைகள் வந்து போகக்கூடிய ஒரு உலகமாக, ஒரு வாழ்க்கையாக மனிதனுடைய வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கின்றான். நிரந்தரமாக அவனால் மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, உற்சாகமாக இருக்க முடியாது. அதே போன்று அவன் நிரந்தரமாக கவலையிலும் நோயாளியாகவும் இருக்க முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமாக கவலைகளும் இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் மாறி மாறி வரக்கூடிய ஒரு நிலைமையிலே, ஒரு அமைப்பிலே மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். சில நேரம், சில காலங்களில் அவன் செல்வந்தனாக இருப்பான், இன்னும் சில காலங்களில் ஏழையாக இருப்பான். சில காலங்களில் அவன் ஆரோக்கியமுடையவனாக இருப்பான், இன்னும் சில காலங்களில் நோயாளியாக இருப்பான். இவ்வாறு சோதனைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா படைத்து வைத்திருக்கின்றான். சூரத்துல் முல்குடைய 2வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். சூரத்துல் அம்பியாவுடைய 35வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மௌத் என்பது இருக்கிறது. வனபுலூக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா, உங்களுக்கு நாங்கள் சோதனையாக நன்மையை கொண்டும் சோதிப்போம், தீங்கை கொண்டும் சோதிப்போம். வ இலைனா துர்ஜாஊன், எங்கள் பக்கமே நீங்கள் திரும்பப்படுவீர்கள் என்று சூரத்துல் அம்பியாவுடைய 35வது வசனத்திலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா மனிதனுடைய வாழ்க்கையை, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டில் சோதனைகள் வந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அது இருக்கும்.
அவன் நன்மையான அதாவது நல்ல விடயங்களை கொண்டு சோதிக்கப்படுவான், கெட்ட தீய விடயங்களை கொண்டும் அவன் சோதிக்கப்படுவான். மனிதனுக்கு சோதனையை கொடுப்பது அல்லாஹ்வுடைய வழிமுறைகளில் ஒன்று என்பதை தெளிவாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹு தஆலா இவ்வாறு மனிதனை சோதிக்கின்றான் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது கெட்டவர்களிலிருந்து நல்லவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, பாவிகளிலிருந்து அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக, பொய்யர்களிலிருந்து உண்மையானவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக இவ்வாறு மனிதனை சோதிக்கக்கூடிய ஒரு அமைப்பிலே மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, பல்வேறுபட்ட சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியான அல்லாஹ்வுடைய சோதனைகளில் ஒன்றுதான் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது உடலிலே ஏற்படக்கூடிய நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது. மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய் அது அல்லாஹ்விடமிருந்து எங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு சோதனையாக இருக்கின்றது என்பதை நாங்கள் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோய் என்ற சோதனையிலிருந்து யாரும் பாதுகாப்பு பெறவில்லை, யாரும் பாதுகாக்கப்படவில்லை. நல்லவர்களுக்கும் அல்லாஹ் நோயை கொடுக்கின்றான், தீயவர்களுக்கும் அல்லாஹு தஆலா நோயை கொடுக்கின்றான். அவனை நம்பிய ஈமான் கொண்டவர்களுக்கும் நோயை கொடுப்பான், அதே போன்று அவனை நிராகரித்து வாழக்கூடிய காபிர்களுக்கும் நோயை கொடுப்பான். ஏன், பறவைகள் மிருகங்களுக்கு கூட அல்லாஹு தஆலா நோயை கொடுக்கின்றான். அதே போன்று அல்லாஹ்வுடைய சிறந்த அடியார்களாகிய, படைப்பினங்களிலே சிறந்த படைப்புகளாகிய நபிமார்கள் கூட நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அல் குர்ஆனிலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை பற்றி அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ஹதீஸ்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் பல ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே நோய் என்பது எல்லோருக்கும் வந்து போகக்கூடிய ஒரு அல்லாஹ்வுடைய சோதனை என்பதை இதிலிருந்து நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நோய் என்பது ஒரு சோதனையாக இருந்தாலும் அதிலே பல நலவுகள் இருக்கின்றன. ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தஆலா அவனுக்கு ஏற்படக்கூடிய நோயிலே பல நலவுகளை வைத்திருக்கின்றான். அப்படியான நலவுகளில் ஒன்றுதான் அவனுக்கு ஏற்படக்கூடிய நோயை கொண்டு அவனுடைய சிறிய பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் முஸ்லிமின் யுசீபுஹு அதா, ஒரு முஸ்லிமுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டால், ஒரு சோதனை ஏற்பட்டால், மின் மரதின், அது நோயாக இருக்கலாம், ஃபமா சிவாஹு, நோயல்லாத ஏனைய தீங்குகளாக சோதனைகளாக இருக்கலாம், எந்த ஒரு சோதனைகள் ஏற்பட்டாலும், இல்லா ஹத்தல்லாஹு பிஹி மின் ஸய்யிஆதிஹி, அந்த சோதனையின் மூலம் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தின் மூலம் அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். கமா யஹுத்து ஷஜரத்து வரகஹா, மரம் எவ்வாறு தன்னுடைய இலைகளை உதிர்த்து விடுமோ அதே போன்று அல்லாஹு தஆலா அவனுடைய பாவங்களை விழச் செய்து விடுவான், அதாவது மன்னித்து விடுவான் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோய் என்பது சோதனையாக இருந்தாலும் அதிலே முஃமின்களுக்கு பல நலவுகள் இருக்கின்றன என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றது. அவனுடைய சிறிய பாவங்கள் அவனுடைய நோயின் மூலம் மன்னிக்கப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸிலே நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போன்று நோயாளிக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு அதாவது சிறப்பு என்னவென்று சொன்னால், நோயின் காரணமாக அந்த முஃமின் வளமையாக செய்து வந்த அவனுடைய அமல் இபாதத்துக்களை நிறைவேற்ற முடியாவிட்டாலும் அதற்குரிய கூலி அவனுக்கு வழங்கப்படும் என்ற அந்த நற்செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு கூறியிருக்கின்றது. அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா மரிதல் அப்து, ஒரு அடியானுக்கு நோய் ஏற்படுகிறது, அவ் சாஃபர, அல்லது அவர் ஒரு பிரயாணத்திலே ஈடுபடுகின்றார்,
குதிபலஹு மிஸ்லு மா கான யஅமலு முகீமன் ஸஹீஹன். அவர் பிரயாணியாக இருந்தால் அவருடைய பிரயாணத்தின் போது ஊரிலே இருக்கும்போது அவர் செய்து வந்த நல்லமல்களை அவருக்கு செய்ய முடியவில்லை. காரணம், அவர் பிரயாணத்திலே இருக்கிறார். அப்படி இருந்தாலும் அவருக்கு அந்த நன்மை எழுதப்படும். ஏனென்றால் வளமையாக ஊரிலே இருக்கும்போது அந்த அமலை செய்து வந்தார். பிரயாணத்தின் காரணமாக செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் அவருக்கு அந்த கூலி எழுதப்படும், அந்த நன்மை எழுதப்படும். அதே போன்று ஸஹீஹன், ஒருவர் நோயாளியாக இருக்கிறார். அதன் காரணமாக ஆரோக்கியமாக இருந்த சமயத்திலே மேற்கொண்டு வந்த அமல் இபாதத்துக்களை நிறைவேற்றுவதற்கு சக்தி இல்லாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார். அப்படி இருந்தாலும் அவர் வளமையாக செய்து வந்தார் என்ற காரணத்தினால் அவர் நோயிலே இருந்து அந்த அமல் இபாதத்தை செய்யாவிட்டாலும் செய்த அந்த கூலியை அல்லாஹு தஆலா எழுதிவிடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு நோய் வந்துவிட்டால் உடனடியாக நாங்கள் கவலைப்படக்கூடாது, உடனடியாக நாங்கள் கவலைப்பட்டு விடக்கூடாது. இப்படியான நற்செய்திகளை நாங்கள் ஞாபகப்படுத்தி, நோயாளிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, இப்படியான சிறப்புகளை நபியர்கள் கூறியிருக்கிறார்கள், அந்த சிறப்பு எனக்கும் இருக்கும் என்ற அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மாற்றமாக நோயின் போது எப்பொழுது பார்த்தாலும் கவலையான அந்த நிலைப்பாட்டில் ஒரு முஃமின் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளி எப்படியான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும், ஒரு நோயாளியிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன என்பதை இஸ்லாம் எங்களுக்கு அழகாக சொல்லி தந்திருக்கின்றது. குர்ஆன் சுன்னாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது நோயாளியிடம் இருக்க வேண்டிய அம்சங்கள், நோயாளி கடைபிடிக்க வேண்டிய காரியங்களை பல இடங்களிலே சொல்லி காட்டி இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த உரையிலே ஒரு நோயாளியிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான 5 அம்சங்களை உங்களுக்கு சுருக்கமாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நோயாளியிடத்திலே இருக்க வேண்டிய மிக பிரதான ஒரு பண்புதான் பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொறுமை என்பது ஒரு முஃமினிடத்திலே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பாக இருந்தாலும் நோயாளி என்று வருகின்ற போது ஒரு நோயாளியிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இந்த பொறுமை இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா ஒரு அடியானுக்கு நோயை கொடுத்தால் அவன் பொறுமையாக இருக்கின்றானா என்பதை அல்லாஹு தஆலா கண்காணிக்கின்றான். நோயை கொடுத்து அல்லாஹு தஆலா ஒரு முஃமினுடைய பொறுமையை சோதிக்கின்றான் என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளியிடத்திலே பொறுமை இருக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த முன்மாதிரியாக அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை கூறி காட்டுகின்றான். சூரா சாதிலே அல்லாஹு தஆலா நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்ட நோயை பற்றியும் எவ்வாறு அல்லாஹு தஆலா அந்த நோயை குணப்படுத்தினான் என்பது பற்றியும் கூறிவிட்டு இறுதியாக கூறுகிறான், இன்னா வஜதுனாஹு சாபிரா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பொறுமைசாலியாக நாங்கள் கண்டுகொண்டோம். நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப், அவர் சிறந்த அடியாராகவும் எங்கள் பக்கம் திரும்பக்கூடியவராகவும் இருந்தார் என்று சூரா சாதுடைய 44வது வசனத்திலே கூறி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு நோயாளியிடத்திலும் பொறுமை இருக்க வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சம்பவத்தை படிப்பினையாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே நோயாளி அவர் பொறுமை செய்வது அல்லாஹு தஆலா விசேஷமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதன் காரணமாகத்தான் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுமையை அல்லாஹு தஆலா பாராட்டி பேசியிருக்கின்றான். நான் நோயை கொடுத்தேன், அவர் பொறுமையாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா பாராட்டி பேசியிருக்கின்றான் என்று சொன்னால் அதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், நோயாளியிடத்தில் அல்லாஹு தஆலா விசேஷமாக பொறுமையை எதிர்பார்க்கின்றான். ஒரு நோயாளி பொறுமையாக இருப்பான் என்று சொன்னால் அந்த நோயாளியை அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அந்த நோயாளியுடைய பொறுமையை கொண்டு அல்லாஹு தஆலா திருப்தி அடைகின்றான் என்ற அடிப்படையை இந்த வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் நாங்கள் சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டதென்று சொன்னால் அவர்களிடத்திலே பொறுமையை நாங்கள் காண முடியாது. நோய் ஏற்பட்டு விட்டால்
நோயை திட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சில சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். ஏன் அல்லாஹு தஆலா எனக்கு இந்த நோயை தர வேண்டும், வேறு யாருக்கும் கொடுக்க கூடாதா, ஏன் என்னை இவ்வாறு சோதிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வை திட்டக்கூடிய, பொறுமை இழந்து அல்லாஹின் மீது கெட்டெண்ணம் வைக்கக்கூடிய இப்படியான மனிதர்களையும் நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக இவர்கள் அல்லாஹினால் பொருந்தி கொள்ளப்பட்ட நோயாளிகள் அல்ல என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளியிடத்தில் இருக்க வேண்டிய இரண்டாவது பண்பு, அவர் தன்னுடைய நோயை குணப்படுத்துமாறு அல்லாஹ்விடத்திலே அதிகம் அதிகம் துஆ செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெறுமனே மருந்து மாத்திரைகள் மட்டுமல்ல நோய்க்கு நிவாரணம். அல்லாஹு தஆலா துஆவை கொண்டும் ஒரு அடியானுடைய நோயை குணப்படுத்துகிறான். அதே போன்று ஓதி பார்த்தல் முறையை கொண்டும் அல்லாஹு தஆலா ஒரு அடியானுடைய நோயை குணப்படுத்துவான். வெறுமனே மருந்து மாத்திரைகளால் தான் நோயை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை பிழையானது. எங்களுடைய துஆக்களின் மூலம் எங்களுடைய நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரங்களிலே நாங்கள் பார்க்கலாம். சூரத்துல் அம்பியாவிலே 83ஆம் வசனத்திலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயை பற்றி அல்லாஹு தஆலா கூறும்போது, வ அய்யூப இஸ் நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனி அத்துர், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு நோய் ஏற்பட்ட போது அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், என்னுடைய ரப்பே எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் இரக்கம் காட்டக்கூடியவர்களில் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய், எனக்கு இரக்கம் காட்டுவாயாக என்று தனக்கு நோய் ஏற்பட்ட சந்தர்ப்பத்திலே நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கின்றார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னுல் ஆஸம் என்பவன் சூனியம் செய்தான். எந்த அளவுக்கு நபி அவர்களுடைய நிலைமை மாறியது என்று சொன்னால், அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் செய்தது போல் அவர்களுக்கு நினைவூட்டப்படும் அல்லது பிரமையூட்டப்படும் என்று கூறிவிட்டு கூறுகின்றார்கள், இப்படி சூனியம் செய்யப்பட்ட அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு நாள் அல்லது ஒரு இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஆ தும்ம தஆ தும்ம தஆ, அவர்கள் அல்லாஹ்வுடன் துஆ செய்தார்கள், மீண்டும் துஆ செய்தார்கள், மீண்டும் துஆ செய்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கின்றது. நபிமார்கள் கூட தங்களுக்கு ஏற்பட்ட நோயின் போது அந்த நோயை குணப்படுத்துமாறு துஆ செய்திருக்கின்றார்கள். நான் நபியாக இருக்கிறேன் தானே, என்னை அல்லாஹ் குணப்படுத்துவான், நான் படைப்பினங்களிலே சிறந்த படைப்பினமாக இருக்கிறேன் என்று அவர்கள் துஆவை விட்டுவிடவில்லை. மாற்றமாக அதிகம் அதிகம் துஆ செய்து அவர்களுடைய நோய்க்குரிய அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நபிமார்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்படியான நபிமார்களை முன்மாதிரியாக எடுத்து நாங்களும் நோயாய்ப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்விடத்திலே எங்களுடைய நோயை குணப்படுத்துமாறு அதிகம் அதிகம் துஆ செய்யோம் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு விட்டால் மருந்து மாத்திரைகள் தேவைப்படாது. அந்த துஆக்களின் மூலமே அல்லாஹு தஆலா எங்களுடைய அந்த நோய்களை குணப்படுத்த முடியும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது விடயம், ஒரு நோயாளியிடத்திலே இருக்க வேண்டிய இன்னொரு பண்புதான், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்கென்று குறிப்பாக சில துஆக்களை சில சூறாக்களை ஓதுமாறு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அப்படியான சூறாக்களை அப்படியான துஆக்களை நோயாளிகள் ஓதி வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கின்றோம், சிலருடைய நிலைமையை எடுத்து பார்க்கின்ற போது நோய் ஏற்பட்ட உடனேயே உடனடியாக வைத்தியரை நாடக்கூடிய, மருந்து மாத்திரைகளை நோக்கி செல்லக்கூடிய பலரை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையிலே வைத்தியரை நாடுவதோ மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வதோ இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டதல்ல, மாற்றமாக வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் தவறு எங்கே நடைபெறுகின்றது? வெறுமனே மருந்து மாத்திரைகளையும் வைத்தியர்களுடைய அந்த அறிவுரைகளை மாத்திரமே அவர்கள் தங்களுடைய நோய்களுக்கு நிவாரணியாக எடுத்துக்கொள்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த இந்த ஓதி பார்த்தல் முறைகளை, அதே போன்று இந்த சூறாக்களை புறக்கணித்து வாழக்கூடிய பல சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயாளி ஓத வேண்டிய சில சூறாக்கள் சில துஆக்களை இங்கு நான் குறிப்பிடுகின்றேன். இப்படியான சூறாக்களையும் இப்படியான துஆக்களையும் ஒரு நோயாளி ஓதுவார் என்று சொன்னால்
அதன் மூலமும் அல்லாஹு தஆலா அவருடைய நோயை குணப்படுத்துவான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நோயாளி ஓத வேண்டிய சூறாக்கள் தான், அதாவது கடைசி 3 அத்தியாயங்கள், அல் முஅவ்விதாத் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி 3 அத்தியாயங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான இதஷ்தகா நஃபஸ அலா நஃப்ஸிஹி பில் முஅவ்விதாத். நபி அவர்களுக்கு நோய் ஏற்பட்டால் அவர்கள் கடைசி 3 அத்தியாயங்களையும் ஊதிக்கொள்வார்கள். வமஸஹ அன்ஹு பியதிஹி, அதாவது தன்னுடைய கைகளால் தன்னுடைய உடல் முழுவதும் தடவிக்கொள்வார்கள் என்று அறிவிக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு ஏதாவது உடலிலே காயம் ஏற்பட்டு விட்டால் அந்த காயத்துக்கு எப்படி ஓதி பார்க்க வேண்டும் என்பதற்கு நபி அவர்கள் ஒரு சிறந்த துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி துர்பத்து வர்தினா பிரீகதி பாதினா யுஷ்பா சகீமுனா பிஇத்னி ரப்பினா என்ற துஆவை ஓதி எங்களுடைய சுட்டு விரலை எங்களுடைய எச்சிலிலே தொட்டு அதை பின்பு மீண்டும் மண்ணிலே தொட்டு அந்த காயம் இருக்கின்ற இடத்திலே தொட்டு இந்த துஆவை ஓதிக்கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். இதுவும் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்றது. இந்த துஆவுடைய பொருள், அல்லாஹுடைய பெயரை கொண்டு இந்த பூமியில இருக்கக்கூடிய மண் சிலருடைய எச்சிலை உமிழ் நீரை கொண்டு நோயாளியை அல்லாஹுடைய அனுமதியை கொண்டு குணப்படுத்தும் என்பதுதான் இந்த துஆவுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய உடலிலே ஏதாவது வலி ஏற்பட்டு விட்டால், ஒரு நோவு ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய சிகிச்சையையும் துஆவின் மூலம் நபியவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதாவது பிஸ்மில்லா என்று 3 தடவை கூறிவிட்டு அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு என்று 7 தடவைகள் கூற வேண்டும். ஒரு நபித்தோழர் இவ்வாறு தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஒரு வலியை நபியவர்களிடத்தில் முறைப்பட்ட போது இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த நபித்தோழர், அவருடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த நபித்தோழர் கூறுகின்றார், அதற்கு இந்த துஆவை ஓதியதன் பிறகு எனக்கு அந்த வலி, அந்த நோவு ஏற்படவே இல்லை என்று அந்த சஹாபி கூறுகின்றார். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. ஆகவே உடலிலே ஏதாவது ஒரு பகுதியிலே நோவு வலி ஏற்பட்டால் அதற்குரிய சிகிச்சையாக இந்த துஆ அமைந்திருக்கின்றது. அதே போன்று கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு தேடுவதற்கென்று நபி அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். பொறாமைக்காரர்களிடமிருந்து, அவர்களுடைய கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ள நபி அவர்கள் அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா என்ற இந்த துஆவை கண்ணூரிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு ஓதிக்கொள்ளுமாறு வழிகாட்டி இருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் புகாரி என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளியிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான அவர் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சுன்னாதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு வழிகாட்டல் தான் நபி அவர்கள் காட்டி தந்த இந்த துஆக்களை, இந்த சூறாக்களை அவர் ஓதிக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். 4வது அம்சம், ஒரு நோயாளியிடத்திலே இஸ்லாம் வலியுறுத்தி சொல்லக்கூடிய இன்னொரு வழிகாட்டல் தான் தன்னுடைய நோய்க்கு அவர் மருந்து மாத்திரைகளை, அதற்குரிய நிவாரணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். வெறுமனே அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்று அந்த நம்பிக்கையோடு மாத்திரம் இருந்து விடாமல் நோயை குணப்படுத்துவதற்கான அந்த முயற்சியை அவர் மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய நிவாரண பொருட்களை, அதற்குரிய மருந்து மாத்திரைகளையும் அவர் உட்கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே நோய் ஏற்பட்டு விட்டால் அதற்குரிய நிவாரணத்தை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி இருக்கின்றார்கள். உஸாமத் இப்னு ஷுரைக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது நாட்டுப்புற அரபிகள் சிலர் நபி அவர்களிடத்தில் வந்து, யா ரசூல் அல்லாஹ் அலா நததாவி, அல்லாஹின் தூதரே, நாங்கள் நோய் நிவாரணம் பெற்றுக்கொள்ளக் கூடாது, அதாவது மருந்து மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்டபோது, நஅம், ஆம், நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். யா இபாதல்லாஹ், அல்லாஹின் அடியார்களே, ததாவவ், நீங்கள் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்னல்லாஹ லம் யதஅ தாஅன் இல்லா வதஅ லஹு ஷிஃபாஅன், எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதற்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய நிவாரணத்தை வைத்தே இருக்கின்றான்.
எந்த நோயாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணம் இருந்து கொண்டே இருக்கும். அதற்குரிய நிவாரணத்தையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கின்றான். இல்லா தாஅன் வாஹிதா, ஒரே ஒரு நோயை தவிர என்று கூறிய போது அந்த சஹாபாக்கள் அது எந்த நோய் என்று கேட்டபோது அதுதான் அல் ஹரம், வயோதிப பருவம் என்று கூறினார்கள். அந்த நோயை தவிர, அதாவது அந்த விடயத்தை தவிர மற்ற எல்லா நோய்களுக்கும் உரிய நிவாரணத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். ஆகவே உங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் அபூதாவுத் என்ற கிரந்தத்திலே பதிவாகி இருக்கின்றது. ஷேக் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சஹீஹ் என்று கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நோய் ஏற்பட்டு விட்டால் மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய கட்டளையிட்ட ஒரு விடயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே மருந்து மாத்திரைகள், அதே போன்று நிவாரணம் தரக்கூடிய உணவுப் பொருட்கள், குடிபானங்களை எடுத்து எங்களுடைய நோயை குணப்படுத்துவதற்குரிய அந்த முயற்சி ஒவ்வொரு நோயாளியிடத்திலும் இருக்க வேண்டும். வெறுமனே உள்ளத்திலே மாத்திரம் அவருடைய நம்பிக்கை இருக்கும் என்றால் அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவான் என்று நம்பிக்கை வைத்துவிட்டு தன்னுடைய நோயை குணப்படுத்த எந்த முயற்சியையும் அவர் மேற்கொள்ளாவிட்டால் அது உண்மையான தவக்குலாக இருக்க முடியாது. அதே போன்று ஒருவர் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைக்கவில்லை, ஆனால் முயற்சிகளை மேற்கொள்கின்றார், அதற்குரிய நிவாரணங்களை பெற்றுக்கொள்கின்றார், ஆனால் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நம்பிக்கை இல்லை, அல்லாஹ் நோயை குணப்படுத்துவான் என்ற நம்பிக்கை இல்லை. இதுவும் உண்மையான தவக்குல் கிடையாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான பொறுப்பு சாட்டுதல் என்றால், உண்மையான தவக்குல் என்றால் அதற்கு இரண்டு விடயம் இருக்க வேண்டும். உள்ளத்திலே நம்பிக்கை இருக்க வேண்டும், உடல் உறுப்புகளிலே முயற்சி இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் ஒருவருடைய தவக்குல், பொறுப்பு சாட்டுதல் உண்மையான தவக்குல் என்று நாங்கள் கூறலாம். அல்லாஹ் என்னுடைய நோயை குணப்படுத்துவான், அவனிடமே நான் பொறுப்பு சாட்டி இருக்கிறேன் என்ற அந்த நம்பிக்கை நோயாளிடத்தில் இருக்க வேண்டும். அதே போன்று மருந்து மாத்திரைகளை பெற்றுக்கொள்வதற்குரிய அந்த முயற்சியும் இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்தால்தான் தவக்குலாக மாற முடியும் என்பதை எங்களுடைய உலமாக்கள் தவக்குலை பற்றி தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, கடைசி ஐந்தாவது விடயம், நோயாளிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டியதுதான் தொழுகையை அவர் பேணி பாதுகாத்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும். நோயின் காரணமாக தொழுகையை விடக்கூடியவராக ஒரு நோயாளி இருந்து விடக்கூடாது. சில நோயாளிகளை நாங்கள் பார்க்கின்றோம், நோய் வந்துவிட்டால் அவர்கள் தொழமாட்டார்கள். ஒரு சிறிய நோய் வந்தால் கூட, காய்ச்சல், தலைவலி என்று வந்தால் கூட தொழாமல் இருக்கக்கூடிய பல சகோதரர்களை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, நோயின் காரணமாக தொழுகையை விடுவதற்கு மார்க்கம் எந்த இடத்திலும் அனுமதி தரவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நோயின் காரணமாக பள்ளிக்கு செல்ல சக்தி இருக்காவிட்டால் வீட்டிலாவது தொழுது கொள்ள வேண்டும். நின்று தொழ சக்தி இல்லாவிட்டால் உட்கார்ந்தாவது தொழுது கொள்ள வேண்டும். உட்கார்ந்து தொழ சக்தி இல்லாவிட்டால், அதாவது சாய்ந்த நிலையிலாவது தொழுது கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். நீ தொழுகையை விட்டு விடலாம் என்று அவர்கள் ஒருபோதும் கூறவில்லை. நபி அவர்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகின்றார்கள், சல்லி காயிமன், நீ நின்று தொழு, ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாயிதன், முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழு, ஃபஇல்லம் தஸ்ததி ஃபஅலா ஜம், அதுவும் முடியாவிட்டால் படுத்து, அதாவது சாய்ந்த நிலையில் தொழு என்று இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி அவர்கள் கூறிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கின்றது. ஆகவே நோயாளிக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தொழுகையை விட்டு விட முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள், உடலிலே உயிர் இருக்கும் காலமெல்லாம், மனிதனுக்கு புத்தி இருக்கும் காலமெல்லாம் அவன் தொழுதே ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதாவது அவன் புத்தி சுயாதீனமுடையவனாக இருந்தால், அவனுடைய உடலிலே உயிரும் இருக்குமானால் அவன் தொழுதே ஆக வேண்டும், எந்த சந்தர்ப்பத்திலும் அவனுக்கு தொழுகையை விட முடியாது என்று ஷேக் அப்துல் முஹ்சின் அல் அப்பாத் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. அதாவது, அதிகமான நோயாளிகள் தொழுகை விடயத்திலே பொடுபோக்காக இருக்கின்றார்கள், நான் குணமடைந்து விட்டால் என்னுடைய தொழுகையை நான் கலா செய்து கொள்வேன் என்று கூறுகிறார்கள். இன்னும் சில நோயாளிகள், நான் எப்படி தொழ முடியும், எனக்கு உலு செய்ய முடியாது, நஜீஸ்களிலிருந்து துப்புரவு செய்ய முடியாது என்ற காரணத்தை கூறி தொழாத நோயாளிகள் இருக்கின்றார்கள். இப்படியான மனிதர்களுக்கு உங்களுடைய உபதேசம் என்ன என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறுகின்றார்கள்,
அல் மரதுலா யம்னஉ மின் அதாஇ ஸலாத்தி பிஹுஜ்ஜத்தில் அஜ்ஸி அனித் தஹாரா. வுலூ செய்ய முடியாது என்ற காரணத்திற்காக வேண்டி ஒரு நோயாளி தொழாமல் இருந்துவிட முடியாது. மாதாமல் அக்லு மௌஜூதன், அந்த நோயாளிக்கு புத்தி இருக்குமானால், அவன் புத்தி சுயாதீனமுடையவராக இருக்குமானால் அவர் தொழுதே ஆக வேண்டும். பல் யஜிபு அலல் மரீதி அன் யுஸல்லிய ஹஸ்ப தாகதிஹி, ஒரு நோயாளியை பொறுத்தமட்டில் அவருக்கு எவ்வாறு தான் தொழ முடியுமோ அவ்வாறு அவன் தொழுதே ஆக வேண்டும். வ அய்யதஹர பில் மா இதா கதர அலா தாலிக், தண்ணியை கொண்டு வுலூ செய்ய முடியும் அவனுக்கு சக்தி இருந்தால் அவன் தண்ணியை கொண்டுதான் வுலூ செய்ய வேண்டும். ஃபைல்லம் யஸ்ததி இஸ்திமால் அல் மா தயம்மம வஸல்லா, தண்ணியை பயன்படுத்த அவனுக்கு சக்தி இல்லாவிட்டால் முடியாவிட்டால் அதை பயன்படுத்துவதால் நோய் அதிகரிக்கும் என்று சொன்னால் அவர் தயம்மும் செய்து தொழ வேண்டும். வ அலைஹி ஐ யக்ஸிலன் நஜாஸத மின் பதனிஹி வ சியாபிஹி வக்த ஸலா, தொழுகின்ற அந்த நேரத்திலே உடலிலே ஆடையிலே இருக்கின்ற நஜீஸ்களை அவர் முடியுமானால் துப்புரவு செய்து கொள்ள வேண்டும். அவ் யுபத்திலு சியாபன் நஜிஸத பி சியாபின் தாஹிரா, அல்லது நஜீஸான உடைகளை கலற்றிவிட்டு சுத்தமான ஆடைகளை மாற்றிக்கொள்ள அந்த நோயாளிக்கு சக்தி இருந்தால் அவ்வாறு அவர் செய்து கொள்ள வேண்டும். ஃபஇன் அஜஸ அன் கஸ்லின் நஜாஸா வ அன் இப்தாலி சியாபின் நஜஸா பி சியாபின் தாஹிரத்தின் ஸகத அன்ஹு ஸாலிக், அவ்வாறு அவருக்கு நஜீஸை துப்புரவு செய்ய சக்தியும் இல்லை, அந்த உடையை மாற்றிக்கொள்ள சக்தியும் இல்லை, அந்த அளவுக்கு கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவர் வசல்லா ஹசபஹாலிஹி, அவருடைய அதாவது சக்திக்கு ஏற்ப அவர் தொழுதே ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். நஜீஸான உடையை துப்புரவு செய்வது அதே போன்று அதனை மாற்றிக்கொள்வது ஆகிய அம்சங்கள் அவருக்கு கடமையாக மாட்டாது, ஏனென்றால் அதற்கு அவருக்கு சக்தி இல்லை. ஆனால் அவர் அதே நிலைமையில் தொழுதே ஆக வேண்டும் என்று ஷேக் இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்றார்கள். அதற்கு சில ஆதாரங்களை முன்வைக்கின்றார்கள். சூரத்து தகாபுனிலே அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், முடியுமான அளவு நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், இதா அமர்த்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், நான் ஒரு கட்டளை இட்டால் அதனை முடியுமான அளவு நீங்கள் நிறைவேற்றுங்கள். இந்த குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு ஷேக் அவர்கள் கூறுகின்றார்கள், நோயாளிக்கு எப்படித்தான் தொழ முடியுமோ அவர் அப்படி தொழுதே ஆக வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இவர் மட்டுமல்ல, இன்னும் பல இமாம்கள் உலமாக்களும் இதே கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். கடைசியாக அவர்கள் கூறுகின்றார்கள், அதாவது இந்த இரண்டு ஆதாரங்களையும் குறிப்பிட்டு அவர்கள், ஒரு நோயாளி தன்னுடைய சக்திக்கு ஏற்ப தொழுதையாக வேண்டும், தொழுகையை விட்டு முடியாது என்று அவருடைய பத்துவாவிலே கூறிக்காட்டி இருக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நோயாளியை பொறுத்தமட்டில் எங்களுக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் தொழுகையை விடுவதற்கு எங்களுக்கு அனுமதி இல்லை என்ற அடிப்படையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தொழுகையுடைய விடயத்திலே பொடுபோக்காக இருக்க முடியாது. எங்களுக்கு எப்படி தொழ முடியுமோ, பள்ளிக்கு வராவிட்டால் வீட்டில் தொழ முடியும் என்றால் எங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ள வேண்டும். உட்கார்ந்து, அதாவது நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழ வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திற்கும் எல்லா நிலைமைகளுக்கும் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுகையுடைய விடயத்திலே நோயாளிகள் அலட்சியமாக பொடுபோக்காக இருந்துவிடக் கூடாது. இந்த உரையிலே ஒரு நோயாளி கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான அம்சங்களை குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்களை கொண்டு தெளிவுபடுத்தி இருக்கின்றேன். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கும் நோய் ஏற்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே குர்ஆனும் சுன்னாவும் கூறிய இந்த வழிகாட்டல்களை பின்பற்றி அல்லாஹுடைய திருப்தியையும் கூலியையும் அவனுடைய சுவனத்தையும் பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் முயற்சி எடுப்போம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.